வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் ஐடி தமிழ் கேமர். நாம் இன்றைக்கி விளையாட போகிற கேம் ஹவுஸ் ஃப்ளிப்பர் எபிசோட் 2. சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு ஊற்றுங்கிற மாதிரி போன எபிசோடில் நிறைய நம்ம வீட்டை நம்ம சுத்தம் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே போய் நம்ம வீடை சுத்தம் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இதையுமே போய் ஒரு பெரிய பல்காக இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் எடுப்போம். அப்போ தான் ஜாலியாக இருக்கும். என்ன நான் சொல்கிறது, படம் வந்துட்டான்டா. நான் என்னடா வர்றதே இல்லையே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வந்துட்டாப்ல. லோடிங் ஹவுஸ் ஃப்ளிப்பர். இந்த லோகோ செம்மையாக இருக்குல்ல மம்மி. இந்த புல்லில் ஒரு மேஜிக் இருக்குது பார்த்துக்கோங்க. சகா சிகா சிக்க பார்த்தீங்களா, இந்த புல் செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இந்த ரம்பத்தில் ஏதாச்சும் ஆகுமா? ரம்பம் ரம்பம்பம் ஆரம்பம் செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த புல் ரொம்ப பிடிச்சிக்குது. பாருங்களேன் இந்த அனிமேஷன். அதாவது அந்த டெவலப்பரோட டெடிகேஷனை பாருங்களேன். கல்லெல்லாம் தெரியுதுடா. ஆட்டாடி ரியலி டைம் எடுத்து பண்ணியிருக்காரு மனுஷன். சரி வாங்க நம்ம உள்ள போவோம். ஹலோ நெக்ஸ்ட் வி காட் கேரண்டி நோ ஹாலுசினேஷனா? வாட்? எனக்கு எதுவும் புரியலப்பா. அப்பாடா இதாண்டாப்பா நம்ம வீடு பாருங்க. ஏ உலகேன்னு இருக்கா. இதுதான் மாமே நம்ம வீடு. இப்போதைக்கு நான் குடியிருக்கிற வீடு இதுதான். பார்த்தீங்களா எப்படி ஜாலியாக இருக்கா பாருங்க. இவ்வளோ தெரியுதா? சொந்த வீட்டையே நான் ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறேன் சந்தோஷமா. இதான் என் பக்கத்து வீட்டுக்காரன், அதான் அவன் தான் எதிர் வீட்டுக்காரன். இங்கேருந்து என்ன தெரியுது? ஜூம் பண்ணுறா இதெல்லாம் இல்லைல்ல. பாரு, ஐயோ அந்த வீடு செம்மையாக இருக்குல்ல. செம செம. சரி வாங்க நமக்கு உள்ளே போய் ஒரு ஊட்டா விட்டுட்டு வருவோம். சரி இதான்ப்பா நான் இருக்கிற வீடு. பல இருக்கா, நல்லா இருக்கா, சந்தோஷம். இப்போ டேப்லெட்டு மெயில் 5 மெயில் இருக்கா. நியூ மெயில் வந்திருக்குது. கெட் அ மூவ் இட், டோன்ட் ஸ்டாப், யூ டாஸ்க் இஸ் சிம்பிள், ரன் குவிக்லி அஸ். தம்பி ஓப்பன். எங்கே விட்டா? ஆஸ் பாசிபிள் டு த எக்ஸிட் டோர் வித்தின் allotted டைம் அண்ட் ப்ரைம். ஐயோ இது டைம் இருக்குன்னு நினைக்கிறேனே. டைம் லிமிட்டெடு மாமே. ஓ சரி பார்த்துடலாமா? வாங்க ஒரு கை பார்த்துடலாம். அக்செப்ட் போவோம். ரிவார்டு 5000 ரூபா தர்றானா. ரிமெம்பர் டு வாட்டர் பிளான்ட்ஸ் இன் யுவர் ஹோம். எப்பா எங்கள் வீட்டில் செடியே இல்லைப்பா, அது தெரியுமா உனக்கு? எங்கள் வீட்டில் செடியே இல்லை. நான் என்ன பண்ணுறது? அந்த சைக்கிள் நல்லா இருக்குது, இந்த கார் நல்லா இருக்குது, இந்த வீடு கூட நல்லா இருக்குது. ஐயோ டைமு ஐயோ 1.5 நிமிஷம் தான் இருக்கா. வாட்டர் த பிளான்ட்ஸா? எப்பா மொட்டை மாடியில் கொண்டு போய் விட்டுட்டு வாட்டர் த பிளான்ட்ஸ்னால் நான் எங்கடா போவேன்? என்னடா இது பேக் ரூமா? சந்தோஷம். 1.5 நிமிஷத்தில் நான் எங்கடா தேடுறது? மாமே வீடு க்ளீன் பண்ண சொன்னால் மேஜில் கொண்டு போய் விட்டுட்டான்டா. ப்ளே ரூமா? அட பிறவி பைத்தியம், எனக்கு ப்ளே ரூம் வேணாண்டா. அவ்வளோதான். 5000 ரூபா கோவிந்தா போட்டுச்சு. எப்பா என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்கப்பா. இது என்னப்பா ரூமு? ரூம் 2. வாவ் மாமே இதுதான் என் ட்ரீம் ரூமு. இப்படி தனியாக இருக்கணும்னு பார்த்தீங்களா என்னென்ன இருக்குன்னு. ஆனால் இப்போ டைம் தான் இல்லை. தம்பி என்னை கொண்டு போய் வீட்டில் விடுப்பா. ஐயோ ஒரு பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுனாலும் போதுமா? என்ன வந்த இடம் மாதிரியே இருக்குது.
அடா பாவி வந்து சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வந்திருக்கேன்டா. அங்கே ஏதோ வழி இருக்கு. வழி இல்லை. அவ்வளோதான். 5000 ரூபா போச்சு. பேஷா 5000 ரூபா தொலைஞ்சு. சரி இந்த வழியா போ. டைம் முடிஞ்சா என்ன ஆகும்? அவ்வளோதான், காசு தர மாட்டாங்க. ரூம் நம்பர் 1க்கு வந்துட்டேன். ஏய் இது அதே இடம் தான்டா. டே சுற்றி சுற்றி மறுபடியும் பிளே ரூமு. ஹோலி ஷேட் ப்ரோ. ஐயோ, இந்த கான்ட்ராக்டை கம்முன்னு கைவிட்டுறலாமா? மறுபடியும் பிளே ரூமா? வாட் த ஹெல்? போங்கடா, நான் வரவே இல்லைடா. இல்லை என்னடா நினச்சிருக்காங்க? வெயிட் a minute. Are you sure? Want back office? No. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எனக்கு வருத்தம்ப்பா. என்னடா வீட்டை வச்சுருக்கான் இந்த மாதிரிலாம் வீடு வச்ச. அடா பாவி, நம்மளை ஏமாத்திட்டேன்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த வழி தான் நினைக்கிறேன். எஸ், ரூம் நம்பர் 1. அடா லூசு பயலே, கதவு எந்த சைடு தான் திறக்கிறீங்க? வேணாம், இந்த ரூம் தான். இந்த ரூம் எனக்கு தெரியும். ஏப்பாடா பலூன் வச்சு இங்கே வச்சுருக்கான்டா பண்ணி. ஏப்பா சைக்கிளு. புறா நீயா? ஐஷுவர் லீவா? டி பண்ணி டேப் டு ஓப்பன். ஓ இங்கே தான்டா செடியை வச்சுருக்கான் அவன். ஆடா பாவி. 5000 ரூபாயா கண்டினியூ தா. இன்ஸ்டண்ட்டாக கொடுங்கப்பா, இன்ஸ்டண்ட்டாக கொடுங்க. இல்லைன்னா 7 நாளைக்கு அப்புறம் வந்து தருவீங்க. யூ கேன் பை அ ஹவுசஸ் ஆன் அண்ட் கேஷ். ஓப்பன் டேப்லெட் அண்ட் செக் ரியல் எஸ்டேட் ஏஜென்சி. தெரியும்ப்பா, நாங்கள்லாம் ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துட்டேன். லேட்டாக டுட்டோரியல் தரான்டா இவன். அடா பாவிகளா, என்னை ஏமாற்றிட்டாங்க மாமே, என்னை ஏமாற்றிட்டாங்க. மறுபடியும் போவோம். வேணாம். மேகியும் வேணாம் நமக்கு. மேகியும் வேணாம், ஹிப்பியும் வேணாம். ராபர்ட் ஹே அப்படிங்கிறான். சரி நம்ம இவனோடதுலேயே போவோம். ஓப்பன் ராபர்ட் என்ன சொல்கிறீங்க? apprentice that the building school sent me made a bigger mess in the apartment than I had before renovation. Trying to save the whole situation, I broken my leg and I am now grounded. Can I count on you? சரி மை ஃப்ரெண்ட், நான் வரேன்டா. என்ன நீ நண்பனுக்காக நான் வரேன்டா. மாரட்டோ இஸ் அ ரியலி க்யூட் ஹாம்ஸ்டர். ஆமாடா, பார்க்க நல்லா தான் இருக்கும். குட்டியா எலி மாதிரி. சரி அது எலி தான். அப்படி தான் கதை. இப்போ நான் என்னென்ன எனக்கு டாஸ்க் எவ்வளோ தருவான் தெரியுமா? ஏண்டா இது ஸ்கூலாடா உனக்கு? இது ஸ்கூலா? சரி தூக்கு. என்னமோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டில் நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் மாமே. பி ஃபாஸ்ட். 13 குப்பை. இங்கே எல்லாமே குப்பை தான்டா. அங்கே பாடுறா, ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி ஒழுகுது. அங்கங்கே சாப்பிட்டு போட்டிருக்கான் பாரு. அடிக்கடி இந்த மாதிரி சொமுரில் துப்பி வச்சுருக்கான். வருமோ நார்லையாடா. மாப்பு வேணுமா? சரி நில்லு. மாப்பு. இன்னொரு 3 குப்பை. 3 கண்ணு முன்னாடியே இருக்குது. அடுத்தது அவன் மாப்பு எடுப்பான். மாப்பு எடுக்கலை. நீ ஒரு குப்பை இங்கே மிஸ்ஸிங். என் கண்ணுலேருந்து எப்படிடா தப்பிச்ச? எங்கடா அவன் காணோம்? இருறா, ஒரு குப்பையவே காணண்டா பண்ணி. இது குப்பையா? இதுவா குப்பை? ஓப்பன். அட லூசு பாயலே. வை. எப்போ ஓப்பன் பண்ண சொன்னால் திறக்கிறான்டா. இதரா கண்ணு முன்னாடியே இருக்குடா. சரி ஓப்பன்.
சரி திறந்தாச்சு. நீ செல் ஐட்டம் செல்லிடு. செல் செல் பண்ணுறா. சின்ன கம்பியாக இருக்கா? செல்லே செல்லே. இந்த ஃப்ரிட்ஜு கூட வேணாம், செல் பண்ணிடு. 24 ஐட்டங்களை செல் பண்ணுமா? சந்தோஷம் சந்தோஷம். அப்கிரேடு ஸ்கேனர் பண்ணிடலாம் ஜி, பண்ணிடலாம், பேஸாக பண்ணிடலாம். அவ்வளோதான் பார். ஸ்டூல் கூட வேணாம். எனக்கு தெரிஞ்ச வீட்டை புதுசாகவே ஆமாம்மா இல்லை வீட்டை புதுசாக பண்ணலாம் தான் சொன்னான். அதுக்குன்னு பூத்தொட்டி கூட வேணாம் உனக்கு? வேணாம், ரொம்ப பணக்காரனாக இருப்பானோ? நாங்கள் எல்லாத்தையும் புதுசாக தான் எடுப்போம். எப்படியா நம்ம காசு வரும், அது வேறு பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ஒன்று கூட அவ்வளோதான் பார். இன்னும் ஒரு ஐட்டம் செல் பண்ண சொன்னால் அது கிளாக்கு. சீ இதுடா இதான். அவ்வளோதான், க்ளீன் விண்டோஸ் பண்ணிட்டான் போச்சு. அப்போ சவுண்டு செம்மையாக இருக்கும். சந்தோஷமா பல பலன்னு ஆயிடுச்சுடா. எப்படி எதிர் வீடே தெரியும்டா. ஒரு தேயி, 2 தேயி. சீட்டிக்கா, ஐயோ அது பெயிண்ட்டுக்குல்ல. இதுக்கு என்ன மாமே நம்ம டைலாக் வச்சுருந்தோம்? டைலாக் மறந்துடுறேன். சாய் நம்ம வைக்கிறது தான் டைலாக்கே. என்ன நான் சொல்கிறது? கோய் ஒரு ரூபா தரான்டா அவன் பண்ணி. என்னடா அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கான்? சரி சாய் இவனா ஒன்று சாய். இன்னொரு 5 அண்ணன் இருக்கா, இங்கேயே தூக்கி வச்சுருக்கான். மாப்பு லெவல் 3 அப்கிரேடு. நான் வரேன் ஜி, நான் வரேன், தனியாக வரேன். என் கூட்டத்தோடையடா வந்து க்ளீன் பண்ணுவான். 6000 ரூபா தர்றான்ல, அவன் கேட்பான் 6000 ரூபா தரேன்ல, க்ளீன் பண்ண முடியுமா? ஒன்மோர் குப்பை தான் மேலே குப்பையில் அழுக்கு. இன்னும் அடுத்தது பிளாஸ்டர். வாங்க, 5 இடத்துல இருக்கா, இது வரும்னு நினைக்கிறேன். போடு தேய். எங்கடா இங்கே இருக்கு. நீ பாத்ரூம் என்ன காலத்தில் இருக்கோ, பாத்ரூம் வேற பார்க்கலாமாமே. எடு. என்னடா புட்டி வர்றதே இல்லை, அவ்வளோதான் வரும் போலியே. பிளாஸ்டர் ட்ரவல் லெவல் 2 அப்கிரேடா? இருடா, நானே மன கஷ்டத்தில் இருக்கேன். அவ்வளோதான் பா. எஸ், இந்த மாதிரி ஒரு அழகான வீடை வச்சுட்டு என்னடா பெயிண்ட் வேணும் உனக்கு? ஹைலைட்டட் பெயிண்டோ, பேல் ஆரஞ்சு. சரி வச்சு உனக்காக நான் செய்வேன் ஜி. எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருந்தால் நல்லா இருக்காதேடா, நாய் வாந்தி எடுத்த மாதிரி இருக்குண்டா பண்ணி. அவன் வீடு, நாம் என்ன சொல்கிறது? அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணுவான். மச் பெட்டர். பேல் ஆரஞ்சு. அவரு கவுண்டிங் 34 வால் இருக்காண்டா. அடி 34 வாலா? டேடா பெயிண்ட் பத்துறதில்ல. அப்போ இன்னொரு டப்பா கூட வாங்கணும். கண்ணில் கிடைக்கிற இடத்துல எல்லாம் முதல்ல அடி. இதுக்கு முதல்ல அப்கிரேட் பண்ணோண்டா. அந்த டப்பா உடனே இடிக்குதாடா அடி பண்ணி. தீந்துருச்சா? எப்பா இவன் ரொம்ப கஞ்சம் பண்ணுறான்டா. 300 ரூபாடா பெயிண்ட்டு.
உனக்கு தெரியுமா 300 ரூபா பெயிண்ட்டு பாட்டுக்கு டக்கு டக்குன்னு தீர்றான். யாரை கேட்டுறா தீர்த்துடுற? நான் திருட்டு பயலே. 10 இதோட தீர்ந்துடும். ஒன்று வருமா? அப்பாடா. இன்னும் ஒரு அரை வாளுக்கு வருமாமே. அது அரை வாள் தான் வரும்னு நினைக்கிறேன். நல்லாத்தே அந்த புட்டியெல்லாம் தெரியவே கூடாது சொன்னா. இன்னொரு அரை வாளுக்கு அவன் வருவான். அரை வாள் அது கூட வரலடா. அவன் 250 ரூபா சரி போய் தொலை. அவன் வீட்டிலேருந்து எடுத்தது தான். நம்ம என்ன சொல்கிறது? ஓகே, இந்த மாதிரி ஃபுல் கலரே இதில் இருந்தால் கண்ணு வராது. என் வீட்டை பார்த்தியா? இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட். இந்த புட்டி இந்த டப்பாவில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம காசு கஞ்சம் பண்ணணும். பிகாஸ் நம்ம வீடு வாங்கணும்ல. நம்ம எவ்வளோதான் அவன் தான் அந்த வீட்டிலே இருக்கிறது. நம்மளும் ஒரு வீடு வாங்கி அங்கே இருந்து ஜாலியாக இருந்தால் தானே. நம்ம சொந்தமாக ஒரு வீட்டில் இருந்தால் தானே அவன் கேட்பான். என்னப்பா சொந்த வீடெல்லாம் வச்சிட்டியான்னு. அப்போ அவன் மூஞ்சியை பார்த்து ஆமாடா வச்சுட்டேன்டா அப்படின்னு திமுறா பேசினா அவன் கேட்பான். அவன் வெளியே போய் சொல்லுவான், நான் பார்த்து வளர்ந்த பையன் இப்போ என்ன பண்ணுறான் பாரு. எமுலேஷன் பெயிண்டா? அது என்னடா பெயிண்ட்? எமுலேஷன் அப்படி ஒரு பெயிண்டை நான் கேட்டதே இல்லையே. சந்தோஷம். இந்த மாதிரி போட்டியாவாடா. ஜிலிகா இன்னும் இது நிறையா வந்துட்டுருக்கு. நீடு மோர் பெயிண்ட். ஒயிட் கலராக வேறு ஏதாச்சும் கலர் கொடுத்துருக்கூடாதாடா. பெயிண்ட் மோரா 2 3 4 5 6 7 8 9 பொட்டி தான் வருது மாமி. ஒரு டிப்பு 9 பெட்டி வருதுன்னா எவ்வளோ இருக்குது? நீயும் 33 இருக்குடா. லிட்ரலி இனி 13 இருக்குடா. அப்போ இன்னும் ஒரு 2 டிப்பில் முடிச்சோம். ஓ யா. ஆனால் இந்த ஒர்க்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கு மாமி. சி எந்த பிரச்சனையும் இல்லை. இஞ்சா ராசி மாதிரி யாரையும் குத்தவும் வேணாம், யாரையும் கொல்லவும் வேணாம். எந்த வெஞ்சன்ஸுமே இல்லை. அப்படியே சும்மா அப்படியே பெயிண்ட் அடிக்கிறது நமக்கு பிடிச்சது. இங்கே நம்ம தான் எல்லாமே. ஆனால் என்ன ஓனர் கத்துவான், அது பார்த்துக்கலாம். அவ்வளோதான் பாரு. இனி பேனல்ஸ் வேறு ஓட்டணுமா? சரி, என்ன பேனல்ஸ் வாங்கணும்? 25 ரூபா பேனலாடா. இவன் என்னை விட கஷ்டமாக இருப்பானேடா. நீ எல்லாத்தையும் அப்கிரேட் வேறு இருக்குமாமே. எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணணும். எங்கே போவ? நான் கோல்டு காயினுக்கு பெருமாளே. எஸ், இவன் ஒருத்தன் வர்றதும் இல்லை. டக்கு போட்டுன்னு வீட்டுக்கு போகலான்டா. வாடா நம்ம வீட்டை கொஞ்சம் கொண்டா ரெவென்யூ பண்ணணும். நன்றி ஏப்பா. இந்த மாதிரி 5 கொடுத்தா கூட போதும்பா. எஸ் நோ ஒய் ஜட்டு. யாப்பாடா லாஸ்ட் ஒன். அடுத்து ரீப்ளேஸ்டு ஹைலைட் ஐட்டம் லிவிங் ரூம். இது பெட்ரூமு, இது பாத்ரூம். லிவிங் ரூமில் தான்டா இருக்கும். இப்போ எங்கடா போகணும்? சந்தோஷம். பெட்ரூமில். ஐயோ என்ன கருமண்டா இது. அப்புறம் நிஜமாலுமே என் வீட்டில் வாழ்ந்தானா? எத்தனை ஜென்மமா வாழ்கிறேன்னு தெரியலையே. அவ்வளோதான். இனி ஒன்றா இல்லை இனி 2 இருக்கு. 1 மோர். இந்த டிவி கூட குப்பை தான்டா. இவன்டா தெரியுதா ப்ரோ? கலைஞர் டிவி ப்ரோ. சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்தது. இப்போ இந்த டிவி இருக்கா?
முதல்ல இந்த இந்த டிவியை பார்த்தா இல்லை மாமே, இந்த மழை இடியெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம ஓடி போய் அதை பின்னாடி ஒரு ப்ளக் இருக்கும் தெரியுமா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடாப்டர் மாதிரி. உடனே எங்கள் அம்மா அதை பிச்சு அதை கழட்டி போட்டுரு அப்படி சொல்லிடும் தெரியுமா. அந்த மாதிரி ஒரு பழைய நினைவுகள் இருக்கு மாமே இந்த டிவியில் எனக்கு. மழை இடி ஒரு இடி இடித்தா போதும் உடனே போய் கழட்டி விட்டுற சொல்லும். இப்போ ஒன்று தர்றேன், இப்போ தான் உன்னை பாராட்டினேன். நாஸ்டாலஜியா மூமெண்ட் மாமி அது. அந்த காலம் அது 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 அதுவும் வசந்தன் கோ காலம். என்னடா அந்த மேலே மேலே பல்பு பல்பு பல்பு. அடுத்தது க்ளீன் 3 விண்டோஸ். எனக்கு தெரிஞ்சு இவன் வீட்டை விற்றுருவான்னு, வீட்டை விற்க போகிறான்னு நினைக்கிறேன். ப்ரோ எனக்கு விற்றுருங்க ப்ரோ இந்த வீட்டை. இல்லை மாமே, ஏன்னா இவன் திருப்பி எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணலாம் சொல்ல, ரீப்ளேஸ் பண்ண சொல்ல, பட் எல்லாத்தையும் இது பண்ண சொன்னான். க்ளீன் விண்டோஸ் 3 அவன் 1 கூட இருக்கு. கவனிச்சிங்களா நீங்கள்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை விற்க போகிறான் தலை. க்ளீன் டர்ட்டு 2 பண்ணிடலாம். இதுக்கும் பெயிண்ட் அடிக்கணுமா என்ன? எவ்வளோ டாஸ்க் இருக்கு, டாஸ்க் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்கலடா. எவ்வளோ இருந்தால் என்ன, நம்ம பண்ணிட்டு தான் போகிறோம். சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குது, எனக்கு பயங்கரமாக பிடிச்சிக்குது. அப்படி ஒரு சின்ன ஒரு பாட்டு போட்டு அவங்க பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு ஓடுது, அது கூட செமையாக இருக்குது. இன்னும் ஒன்றா எங்கடா இருக்குது இந்த டர்ட்டு? எப்போவுமே மேலேயே பார்க்கக்கூடாது, கீழே பாரு. இதான் எஸ் ரீப்ளேஸ்டு ஹைலைட்டட் ஐட்டம் பக்கத்து ரூமில் தொடடா. அதுக்கு முன்னாடி இல்லை மாமே ஒரு வேலை இருக்குது. எங்கடா ஸ்கேனர்? ஸ்கேனர் இங்கே வா. ஸ்கேனர் எஸ். போ 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 போ. இவனுங்களே ஏன் விற்கிறேன்னா, இவங்க டப்பா கூட நமக்கு காசு கிடைக்கும். இனி ஹேண்டு, இனி ரீப்ளேஸ்டு நில்லுங்க ப்ரோ, பக்கத்து ரூம்லேயும் இருக்குது, மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணிடலாமே. அடா கருமாந்திரமே, என்னடா கக்கூஸ் இப்படி வச்சுருக்காங்க. எனக்கு சாப்பிடும்போது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே பாவண்டா. இந்த கக்கூஸை இப்போ எப்படி மாற்றி தரேன்னு மட்டும் பாருங்கடா. கக்கூஸே இல்லைடா. எஸ் பஸ் புஷ் டஸ். எவ்வளோதான், நாங்கள் டாய்லெட் பேப்பர் கூட விட்டு வைக்க மாட்டோம்னு நான் வித்துறேன்டா. வித்துரு 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 வித்துரு. நான் அவ்வளோதான் பார். நீ க்ளீன் விண்டோஸ் பண்ண சொல்லுவான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 ஐட்டம் இருக்குது. எது? டோர். டோர் இல்லை. இவன் நம்ம வீட்டில் இருக்கிறான்டா. இன்னும் ஒரு ஐட்டம் எதிரா மேலே 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 பல்பு. அப்பாடா, நீ விண்டோஸ் க்ளீன் பண்ண. வாக் 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 வாக். அவ்வளோதான். இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் மாமி. சுத்தம் பண்ணுறோம். எஸ் அட்டாட்டி. சொய் தண்ணியில் சொய்ன்னு வரும். தண்ணியில் ஓயம் சொர் வந்து இந்த வாலில் தேய்க்கும் போது வேணால் சொர்னு வரலாம். தண்ணியில் தேய்க்கும் போது என்ன பண்ணுறது? தேய்டா. ஆப்பாடா, நீ பிளாஸ்டரா? ஐயோ பிளாஸ்டர் வாங்கி எப்படி நான் விற்றுருவேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம அந்த 10 ரூபாயிலும் கூட லாபம் பார்க்கணும் மாமி. ஏன்னா நம்ம பண்ணுறது என்ன பிஸ்னஸ் தெரியல. டைல்ஸ் வேறு ஓட்டணுமா? என்னடா டைல்ஸ் வேணும் உனக்கு? ஃபினிஷிங் டைல். ஓ இந்த டைல் தான்டா, ஒரே ஒரு டைல் தானா? ஓ ஓகே. அப்போ ஹேண்டு ஸ்கேனர் ரீப்ளேஸ் இல்லை ரீப்ளேஸ் இல்லை, வித்துரு. டேப் டு ஓப்பன். நீ வேணாம்ப்பா, எனக்கு பயமாக இருக்குது. இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும்டா.
ரீப்ளேஸ் 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 கலக் இவனையும் முல்லை துருகி விட்டு அண்ட் இங்கேயே ஒரு ஆணி சுற்றி இங்கே ஒரு டப்பா போட்டு கடை அவ்வளோதான் பார் லைட்டு இந்த மாதிரி ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுவோம் ப்ரோ. உட்கார்றதுக்கு ஒரு பட்டனை காணும் ப்ரோ. எஸ் ரீப்ளேஸ் சிங் 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 சலக் போலக் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறா மறுபடியும் சாக்கெட். எஸ் சங் 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 சங். எப்படி நீ இங்கே பெருசு பெரியவன் ரீப்ளேஸ். எஸ் சங் 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 எப்படி டப்பிங் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரீப்ளேஸ் ரீப்ளேஸ். எஸ் வெண்ட் ஓ இவனா ஓகே. டன் 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 டான் அவ்வளோதான் பார். நீ என்ன டோர் பில்லா? எஸ் கிளாக் இங்கே இது கீழே போட்டு இவன் இங்கே லாக் பண்ணி இவங்க 2 பேர் சுவிட்சு அண்ட் இவன். எஸ் 2 more wind வால் வெண்டிலேஷன் போடு. டங் டங் சகட் 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 சை. ஒன் மோர் ப்ரோ. வேர் இஸ் த ஒன் மோர்? இந்த ரூமில் இருப்பான், பெட்ரூமில். எஸ் ரீப்ளேஸ் ஸ்விட்ச். இங்கே 3 இருக்குன்னா அப்போ இங்கே 1 இருக்கு ஆல்ரெடி. கீழே 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 எதனா ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறீங்க? ஓ இவன்டா எஸ் ரீப்ளேஸ். இங்கே போட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ போடு, இங்கே ஒன்று ஸ்க்ரூ. ஓகே இது ஒரே ஒரு சுவிட்சு தான், ஆனால் பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்குது, அதனால தான். அடுத்தது பெட்ரூம் இல்லை 3 ஐட்டங்கள் ரீப்ளேஸ் பண்ணோம். இவன் ரொம்ப ஸ்கிப் பண்ணிடலாமா? ஸ்கிப் பண்ணுறதுக்கு மனசு வரல. இது செம்மையாக இருக்குது எனக்கு, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இதுதான் டபுள் சுவிட்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இது டபுள் சுவிட்ச். பார்த்தீங்களா கீழே 2 வயர் வந்துச்சுன்னா டபுள் சுவிட்ச். பார்த்தீங்களா நான் கூட ஒரு வயர் மெக்கானிக்காக மாறிட்டேன். பேசிக்கலி வயர் மெக்கானிக். டபுள் சுவிட்ச். எஸ் டன் 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 சக்க 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 ஜிங் 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 ஜிங். எஸ் லாஸ்ட் ஒன் மோர். வேர் இஸ் த எனக்கு கொஞ்சம் வெண்டிலேஷன் நினைக்கிறேன். எஸ் வெண்டிலேஷன் நீ வாங்க. எஸ் எஸ் சைன் சக்க சக்க ஃபினிஷ். நீ பாத்ரூமில் 2 more ஐட்டம்ஸா? பாத்ரூமில் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியடா எதுவுமே. அதான் வெண்டிலேஷன். நீங்கள் வீட்டை விற்கும்போது நல்ல விலைக்கு எனக்கே விற்றாங்கன்னா நானே வாங்கிடுவேன். அடுத்தது எதா மாற்றணும்? எப்பவுமே மேலேயே பார்க்கக்கூடாது. பாத்ரூமில் ரீப்ளேஸ் ஒரு ஐட்டம் எதிரா ரீப்ளேஸ் பண்ணணும். இதரா இங்கே இருக்காண்டா. ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் சீலிங் வெண்டிலேஷன். சந்தோஷம் இருப்போம் போ. எஸ் 6000 ரூபா வந்துடும் அக்கௌண்ட்டுக்கு. சூப்பர்ரா. 10 ரூபா வேணாம் 5 ரூபா. அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்போ அடுத்த எபிசோடில் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் 15 நிமிஷத்தில்.
சரி தானா? நீ என்ன ஈவெண்டா? ஈவெண்ட்டெல்லாம் கிடையாது. நான் அடுத்த எபிசோடில் பார்த்துக்கிறேன். என்ஜாய் அவர் கேம் ரேட்டை முடியாதுடா படா. இதெல்லாம் இப்போ பண்ண முடியாது ப்ரோ. அண்ட் அப்கிரேட்ஸ் வந்துச்சு. அது எங்கே போய் பார்க்கணுன்னா இங்கே டூல்ஸ். எஸ், ஈவா ஒன்று அப்கிரேட் பண்ணிவிடு, கண்டினியூ. ஈவா ஒரு அப்கிரேடு, கண்டினியூ. ஈவா ஒரு அப்கிரேடு, கண்டினியூ. அண்ட் ஈவன் ஒரு அப்கிரேடு, கண்டினியூ. அவ்வளோதான், காசெல்லாம் தொலைஞ்சு போச்சு. 1 more டூலா? ஈவன் அப்டேட்டே பண்ணலையா? சரி பண்ணிடு, கண்டினியூ. காசு மொத்தமாக தொலைஞ்சு போச்சு. சரி, அப்போ நம்ம வீட்டை பார்த்துட்டு இந்த எபிசோட எண்ட் பண்ணுவோம். இந்த எபிசோட நான் இதோட எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் புது கான்ட்ராக்ட் எடுத்து 2 கான்ட்ராக்டை முடிக்க பார்க்கலாம். ஓகேவா? குட் பை காய்ஸ்.